கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான நம்ம 8th எபிசோட தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கூட டிகேஎஸ் மறுபடியும் இணைஞ்சிட்டாரு. ஒரு நல்லா சொல்லுங்கள் பார்ப்போம். ஹலோ கைஸ். கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட நம்ம ஃபேஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபேஸ் உங்களுக்கு என்ன தெரியும், நம்ம என்சார்ட் பண்ண போகிறோம். என்சார்ட் பண்ணிட்டு ஃபேஸ் 3க்கான ஒரு அஸ்திவாரத்தி போட்டுருவோம். கண்டிப்பாக இதுலேயும் மைனிங் போவோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்மள்ட்ட இப்போ டைமண்டுக்கு பஞ்சமாயிடுச்சு, 2 தான் இருக்குது. அது 2 நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக என்சார்ட்டிங்க்கு. ஸோ நமக்கு ஃபுட்டு தேவை வந்து நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நம்ம கண்டிப்பாக ஃபார்ம் காட்டணும். ஓகே, இதோ நம்ம ஃபேஸ் 2 ஆரம்பிச்சிடலாம். ஃபுட்டே இல்லைங்க சுத்தமாக. ஃபுட்டே எல்லாம் வாங்கிட்டுருக்கோம் போல். ரொம்ப கொடுமை தான். சரி, நம்ம ஃபார்ச்சூன் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு போய் ஃபார்ச்சூன் வாங்கிட்டு வந்துடுவோம். வருங்க, ஃபஸ்ட்டு எமரால்டு இருக்குல்ல, அப்புறம் இன்னும் வேணுங்க. இன்னும் ஒரு 16 வேணும். அதான் ஃபார்ச்சூன் 3 போட்டு போய் நம்ம டைமண்ட் மைனிங் போக முடியும். அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் டைமண்ட் கிடைக்கிறதுக்கு. மிஸ்டர் ஃப்ளெச்சர், என்கிட்ட இருக்கிறத வச்சு வாங்குறேன். 6 தான் இருக்குது, 20 கம்மி. எங்கடா? மாற்றிடாத, தயவு செஞ்சு மாற்றிடாத. மாற்றலை. புக்கு எடுத்துகிட்டு வரலங்க. இருக்கீங்க ஒரு புக்கு தாங்க இருக்குது. ஒரு புக்கு இல்லைங்க, 3 புக்கு தான் இருந்துச்சு. புக்கு வேணும். சுத்தம் புக்கு இருக்கான்னு தெரில. புக்கு செய்ய முடியும், செய்யுங்க. 29 பேப்பர் இருக்குது. லெதர் மட்டும் வேணும். ஒரு புக்கு தான் லெதர், ஒரு மாடல் செட். ஆனால் நம்ம தேடும்போது ஒருத்தன் கிடைக்க மாட்டான். அது வந்து மைன்கிராஃப்ட் செய்கிற சதி. அதையும் பார்த்துரும். சிக்கன் தானே சாப்பிட்டீங்க, எப்படி ஹங்கர் வரும்? பழைய சிக்கன் சாப்பிட்டா ஹங்கர் வரும். பழைய சிக்கனா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சது? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அடித்தேன். அப்படின்னா வர்றது சகஜம்தான். அவுட் போஸ்ட்டே வந்துட்டாங்க. அவுட் போஸ்ட்டாங்க அது? ஆமாங்க. போன தாட்டி வேறு ஒரு பிளேஜர் வேறு ஒரு அயன் கோல் தப்பிக்க வர்றது. போன தாட்டி வேறு ஒருத்தன் அடிச்சு விட்டேன் இந்த சைடு போகிறப்ப. அவ்வளோதான், உங்களை முடிச்சிட்டாங்க. எனக்குலாம் ஆக்ஸ் தான் கரெக்டு. ரைடுக்கு வந்துருப்போறாங்க. அலைங்க, இது இங்கே இருக்கட்டும். அலை தேவைப்படும், வந்து பிடிச்சிக்கலாம். ஐயோ கேப்டன், கேப் இங்கே வராத. தனியாக அடிங்க, கேப்டன் அடிங்க, பார்த்துக்கலாம். ஆமாம், போஷன் தான் கொடுப்பான். ஒன்றுமே கொடுக்கல, போஷன் தான் கொடுத்தான். அதை குளித்தோம்னா நமக்கு ரைடு வந்துடும் இல்லை சார். அதனால் அது ஓரமாக தூக்கி வச்சுருவோம். நம்ம தேடி வந்தது இவனுக்கு இல்லை. எப்படி கரெக்டாக சொன்னா, நம்ம தேடும் போது ஒருத்தனும் கிடைக்க மாட்டான். இதனாலே வெறுப்பாகும். டாங்கிட்ட அடித்தா கிடைக்கும். டாங்கி அடித்தா கிடைக்கும். டாங்கி சாவரியா? இப்போ தான் பிடிச்சிட்டு போக போகிறேன். அப்படி அப்படின்னு அது மாடுங்க. மாடு தேடி தானே வந்தோம். ஒரு மாடு திரும்பி அவுட் போஸ்ட் பக்கத்தில் போகிறீங்க பார்த்தீங்களா? இல்லை ஆயிட்டாங்க. யாஸ் இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீயா. சாவ போறீங்க மட்டும் தெரியுது. பிரெட் வச்சுருக்கீங்க, செய்ய நம்ம ட்ரவுன் அடிச்சுட்டு போயிடுவோம். இங்கே ட்ரவுன்லாம் அடிக்க தேவையில்லைங்க. நீங்கள் தானே ஒரு காட்டலாம். நீங்கள் அது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறத. சார் கிளம்ப டக்குன்னு வாங்க. நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. பூனைக்குட்டி
திரும்பி அவுட் போஸ்டா? இந்த சைடு போகும். புக்கு மட்டும் செஞ்சுட்டு ஃபிஷ்ஷிங் நாடு செய்ய நீங்கள் செஞ்சு வச்சுருமா? ஃபிஷ் பண்ணலாம். ஃபிஷ் பண்ணலாம் நிறைய ஐட்டம். அதுக்கு ஒரு படி மாதிரி வச்சு கூட செஞ்சுக்கலாம்ல உங்களுக்காக. மற்ற மார்க்ஸ் இல்லை போயிரும்ல, அதனால தான் நான் மட்டும் இப்படி தடிச்சோமான்னு எழுப்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடி வாங்கணுமா? எல்லாரும் ஆல்மோஸ்ட் வளர்ந்துட்டாங்க. ஒருத்தனை காணோம். இல்லை எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ஐ திங்க் 2 பேரை மட்டும் விட்டுட்டு திங்க ஒரு கடத்தல் வேலை செஞ்சே ஆகணும். ரைடர் அவங்கிட்ட தம்பி கொடுறா. இன்னும் 1 வேணுங்க. ஃபார்ச்சூன் 2 மட்டும் போட்டால் நல்லா. எமரால்டுக்கு இவன்கிட்ட தான் வாங்கணும் எமரால்டு. ஸ்டிக்கு கொடுத்து எத்தனை ஸ்டிக்கு? 32 ஸ்டிக்கு ஒரு எமரால்டு. இன்னும் எத்தனையோ ஸ்டாக் செய்யணுமே. போதும் உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆமாம், அப்படியே என்ன செய்வோம், கரெக்டாக நீங்கள் வெளியே போய் மேலே வெளியே எட்டி பார்க்குறதப்ப கரெக்டாக ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 4-5 பேரா? பாப்பமா ஒரு குட்டி பையன் கூட இல்லை. ஒன்றுமே நடக்காது. பூனை இது ஒரு அயன் ஃபார்மாக வேலை செய்யுது தெரியுமா ப்ரோ? எந்த கவனிச்சு என்ன பாருங்க. மிஸ்டர் பிக் காய் அடி வாங்கியிருக்கீங்க போல. கூட வந்தீங்கன்னா என் கூட கொஞ்சம் அடி வாங்கலாம். அவனையே இது பண்ணுறீங்க. அவனை தான் யார் மேலே ஏறாமல் அவனை சாவடிக்க போகிறேன். தண்ணிக்குள்ளேச்சு முடிச்சிடலாம். தூக்கி அடிச்சிட்டால. கொஞ்சம் அயன் தருமா? சரி அதை விடுங்க. நம்ம வச்சுக்க இப்போ அண்டர்கிரவுண்டை தோண்டியே ஆகணும். ட்ரேடராக நமக்கு இப்போ தேவைப்படுது. ஏன்னா 5 பெட்டு தான் போட்டிருக்கோமே. ஃபஸ்ட்டு எமரால்டு வாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லணும், பிடிச்சி வச்சுருவோம். அங்கே போக தேவையில்ல. வீட்டுக்குள்ளே ஓட்ட ஓடுகிறோம் நண்பரே. இங்கே வேணாம் நான் வைக்கிறேன். என்ன சொல்கிறேன் புரியல? இங்கே வேணாம். என்னது வேணாம்? இப்போ டேரெக்டாக அண்டர் கொண்டு போக வேணாம்னு சொல்கிறேன். அப்புறம் தோணுனீங்க சைடில் அது அப்படி இந்த சைடு கீழே பார்த்து போகிற மாதிரி. அந்த சைடு போனால் தண்ணி தான் இருக்கும். எஸ். இந்த சைடு தண்ணி இருக்கா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தண்ணி இல்லை. அந்த இடத்த அடைச்சுடுங்க. அந்த இடத்த அடைச்சோம்னா மொத்த இடம் மறைஞ்சிடும். ஓகே, பின்னாடி வந்து போகலாம். ஓகே, தண்ணி எல்லாம் போயிடுச்சு. எதை வச்சு எதை மைண்ட் பண்ணுறேன், எதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அயன் பிகேக்ஸுங்க. அயன் பிகாக்ஸ்ன்னு சொல்லி டைமண்ட் பிகாக்ஸ் எடுக்கிறீங்க. நம்ம ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா மேலே மைண்ட் பண்ணி ஆகணும். அயன் பிகேக்ஸ் ஏன் அயன் பிகேக்ஸை காணும்னு சொல்ல மாட்டேன். நானே தேடி வச்சுருக்கேன். இன்வென்ட்ரி காலி பண்ணிடுவோம். தேவையில்லாத பொருள் நிறையா இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ரைடர் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டுருவோம். இந்த அஸ்திவாரத்தை பில்ட் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பெருசாக தான் இருக்கும், பார்த்துக்கோ. தவறான செயல். தவறான செயல் செய்து விட்டேன். ஓகே, நம்ம இவ்வளோ பெருசு இப்போதைக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். பேஸ் கட்டுற மாதிரி கட்டிகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆமாம், எவ்வளோ பெருசு சைடில் தண்ணி வேறு இருக்குது. பேஸாக இல்லைன்னா தோன்றீங்களா? போட்டு முடிப்போமால அந்த பிரச்சனை பிடிச்சி வந்து ஃபஸ்ட் இங்கே போட்டுருவோம். அண்டர் கிரவுண்ட்லேயே வா. யா,
இதுவும் நல்ல ஐடியா தான். ஃபஸ்ட்டு ட்ராப் டோர் வச்சு மூடிடலாம். வீட்டுக்குள்ளே யாரும் வர போகிறா? டோரை சாத்தினா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்மளே ப்ரீடர் மேலே தான் இருக்கும். அவன் வெளியே ஓடி வந்துடுவானே. அவனை பிடிச்சி வைக்க போகிறோம்ல, அடைச்சிருவோம். சிம்பிளாக பண்ணலாம். முதல்ல இந்த உடச்சிட்டு இப்போ இவனுக்குன்னு ஒரு இடத்த செய்யணும். இப்படின்னா இப்படி 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 இங்கே ஃப்ளெக்சர் டேபிள் போனோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவனை பிடிச்சி கொண்டு வர போகிறோம். போட்டு யார்ட்டையுமே இல்லையா? சரி, நம்ம வெளில நிற்கிற போர்டு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு போட் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். எஸ், போர்ட். ஆனால் போர்ட்டில் நிற்பாட்டில் போர்ட்டு தள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இவன் அதை வச்சு தான் அவனை பிடிக்கவே போகிறோம். டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ண டிஸ்கவுண்ட் கொடுப்போம். திரும்பி ஒரு அயன் கோலம். நல்லதாக ஸ்பான் ஆகுது. இது நல்லா இருக்குது. இதை வச்சு ஒரு இன்ஃபார்ம் பண்ணால். ஸோ என் கூட வரப்போகுது யார்? ஆப்ஷன் ஏ நீ, ஆப்ஷன் பி அவன், 2 பேரை தூக்கிட்டு போக போகிறோம். ஆப்ஷன் சி பக்கத்தில் இருக்கவன். ஓகே, இவனை பிடிச்சி நம்ம தூக்கிட்டு போக போகிறோம். ஐயோ, சீக்கிரம் எடுத்துகிட்டு வரலையே. பரவாயில்ல, கிளாஸ் இருக்குல்ல வீட்டில். எவனுக்கு தெரியும்? அது கீழே அந்த அழகாக வெளியே போவான். அவன் மேலே ஒரு பிளாக் வச்சு அடைச்சிட்டு கீழே தோண்டணும். இதுக்கு நான் இறங்கினா இவன் ஏறிடுவான். போயிட்டு வரேன்டா. இன்னும் அடி வாங்குறான் அவன் டக்கு டக்குன்னு. அதெல்லாம் அப்படிதான். என்னங்க பேத்வேல மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி அங்கே ஃபேஸ் பண்ணுறது? அந்த பேத்வே ஃபஸ்ட்டு உடைக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடச்சி விட்டாலே இங்கே போகிறன் பேரில் நம்மள்ட்ட வந்து மாட்டிப்பான். நீங்கள் வா, அவ்வளோதான். திரும்பி அந்த பேத்வே மாட்டிக்காதீங்க. அதுக்கு தான் பிளாக் போட்டிருக்கேன். ஓகே, சேஃப்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இல்லை இதில் அன்கிறோம், பார்த்து போயில கடத்திட்டு போகிறான் பாடுறா. புட்றா வாடா. வரமாட்டான். சிபிசிஐடி அவனை அவன் உருவாகினதே என்னால் தான். சாரி. ஓப்பன். நோ ஜோக்ஸ் அப்பார்ட். மாட்டிக்கிட்டோம். 2 பிளாக்காக நான் மைண்ட் பண்ணலை போலியே. எஸ், ஒரு பிளாக்காக மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வில்லேஜர் கொஞ்சம் நவுந்து போடா. கதவை தான் அடைச்சிட்டிங்களா? அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்? கதவை நான் அடைக்கலையே ப்ரோ, திறந்தான் ப்ரோ இருக்குது. இப்போ உடச்சுடுங்க. குழி தானே, எப்படி ஏறி போவான்? ஏறிடுவான் ப்ரோ. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ப்ரோ? அவன் வெட்டி பையன். அவன் டோரே ஓப்பன் பண்ணிட்டு போகிறேன். ப்ரோ எப்படி போகணும் ப்ரோ? என்ன ப்ரோ நீ எங்கே நம்ம உடச்சி வச்சுருந்ததை காணோம். சுத்துறாதடா, பயமுறுத்துறோம். இங்கே வாடா. நம்ம கொஞ்சம் கீழே மைண்ட் பண்ணிட்டு போயிருக்கோம்னா, மறந்துட்டேன். இந்த செகண்டில் பயமுறுத்திட்டான். அடி விழுந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ப்ரோ. தெரியாமல் நடக்கிறதுலாம் சகஜம். இவனை பொதி சும்மா இங்கே வந்து பிடிச்சிட்டு வந்து போட போகிறோம். அப்படியே அதை வச்சு லாக் பண்ணிட வேண்டியதானே? லாக் தான் பண்ண போகிறேன். இவனை இறக்கி விடுறதுக்குள்ள எனக்கு பெரிய போட்டை அதை உடைக்கணும். அதுக்கு முன்னாடி இவன் தப்பிக்கக்கூடாது. இன்னொரு பிளாக் ஹைட் வச்சு விடுங்க. நம்ம போய் இப்போ உள்ளே போகிறது. ஓகே ப்ரோ எங்கேயும் ஓடாத. அழகாக அவனும் வந்துடுவான். தப்பிச்சிட்டல ப்ரோ. அப்படியே நில்லு. அவ்வளோதான், அவனை முடியாச்சு. இங்கே போயிட்டு ஒரு இடத்துல நிற்கணும். ஏன் ஓடிட்டே இருக்கான்? அவ்வளோதான், மாட்டிக்கிட்டான். அவனோட இடத்துல அவனை பிடிச்சி போட்டாச்சு.
அச்சுச்சோ மொத்தத்தையும் முடிச்சு விட்டேன். பிடிங்க அவனை. ப்ரோ போட்டில் உட்காரியா நல்லாயிருக்கும் ப்ரோ. தூங்குறியா? எந்திரி வா, வேலை இருக்குது. ரைடு கூட்டு போகிறேன்டா. ஆடா ஆடா ஏறுறா. ஏறிட்டாடே. அழகா ஏறி அவனே உட்காந்துக்கிட்டான். மாதிரி பண்ணாதீங்க. கடத்தல் அழகுறது எவ்வளோ பெரிய விஷயம். அவனை அரெஸ்ட் பண்ணி யார்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க போகிறீங்க? அவன்கிட்டே ஸ்டிக்கை கொடுத்து அவன்கிட்டருந்தே வாங்க போகிறேன். ஏன் அந்த ஓட்டக்குள்ளே போக முடியல? நீங்கள் நேராக போனோம், உங்கள் விஷயத்துக்கு சைடாக போனோம். ஓகே வந்துட்டான். இந்த டைம் சேஃப்டி அவனை ஒரு அடி கூட வாங்காமல் அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாரு சாப்பிட்றேன். வேணுமா? இந்தா எடுக்க மாட்டியா? சரி போ. இந்த தடவை உன ஒரே பிளாக்குள்ளே தள்ளி உள்ளே வைக்கிறதா நம்மளோட வேலை. ஒரு பிளாக்கை உடச்சா வெளியே வரானா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும். போன தாட்டி பண்ண மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ 2 பிளாக் இடம் விட்டுட்டு இப்போ 1 2 3 முடியாச்சு. சேஃப்டி ஒழுங்கு அந்த பிளாக்கில் நிற்காம 2 பேருக்கு நடுவில் நிற்கிறானே. அந்த தடவை போட் இருக்கிறதுனால ப்ளேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன் போட்டு அப்போயே ப்ளேஸ் ஆகல. ஏன் ப்ளேஸ் ஆகல? ஓ ஏய் மேலே போகிற வழியை அடைச்சி விடுங்க. அங்கே வச்சு அவனை லாக் பண்ணலாம். அவ்வளோதான். இனிமேல் உன்னால் எங்கே தப்பிக்க முடியாடி. அழகாக இடத்துல போய் உட்காந்துக்க. நல்ல பையன் போங்க பாரு. நீங்கள் போட்டது தான் உனக்கு செட் ஆகுது கரெக்டாக. ஏய் தண்ணியில் இருந்துச்சா? இல்லை. குட் பாய். ஒரு அடி வாங்கிக்கிறியா? என்ன உள்ள தள்ளணும்டா. ஒரு பிளாக் ஹைட்டு போட்டு நீங்களா சரி அடிக்கலாம். அது அந்த ஒரு ஸோ இங்கே வச்சாச்சு லாக் பண்ணியிருக்கலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிடுறா. ஐயோ லாக் பண்ணியாச்சு. மேலே ஏறி வந்துடும். 2 பிளாக் போட்டு விடுங்க. இல்லை அவனை சேஃப்டியாக பிடிச்சாச்சு. மக்கா மாட்டிக்கிட்டான். வாய்ப்பு இல்லை பிடிக்கும். இன்னும் அதான் ஒரு பிளாக் போட்டு அங்கே முடிச்சு விட்ருங்க அவனை. இந்த இடத்துல ஃபெஸ்டிங் டேபிளை மட்டும் கொண்டு வந்து போட்டுருவோம். ஆஹா ஓலாரா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அவ்வளோதான். இனிமேல் இதெல்லாம் தேவையில்ல. எவ்வளோ கொடுக்குறேன்? 32 35 ஆகிடுச்சு. உனக்கு பல ஸ்டிக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்த லைப்ரரி அடுத்த கடத்தலுக்கு ரெடியாக. அடுத்த கடத்தல் நீ எத்தனை பேரை பிடிக்க போகிறீங்க? இன்னும் ஒருத்தப்படமா ஒருத்த மட்டும் போதும். சமையா அடி வாங்குறீங்க உடனே. என்ன செய்வது? அடா பாவி அவனை கூப்பிடவே இல்லையடா. இவன் நல்ல பையன் கூப்பிடாம வரான்ல. நல்லா இருக்கு. நீங்கள் 2 பேருமே இல்லை தம்பி நீ தானே நல்ல பையன். போயிட்டு வரேங்க. நவுருடா. நீ 2 பேர் தான் வரதுன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைடா. பார்த்துவே இல்லை தப்பு. இரண்டாவதாக இந்த லைப்ரரி பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அவன் கீழே பார்த்துட்டு வரான். அவ்வளோதான். ஐயோ போ வீட்டில் இருக்கே வெடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. இல்லை சரி அவன் தண்ணிக்குள்ளே கூட்டு போய் வெடிக்க வைங்களேன். நல்ல ஐடியா. அட்ட பாவி. ஏய் இருடா போ எடுத்துட்டு அங்கேயோ காரு வில்லேஜரோட சேர்ந்து ரைடு போகிறானா. பாவம் முன்னாடி எப்படி இருக்க போகிறானோ. பார்த்து பத்திரமா உன் மேலே அடிப்படாதடா. ஹெட் ஷாட். இதுக்கு தான் நீ ஆன்சர் பார்த்துட்டு இருந்தியா? இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டு இருப்பான். ஏன் வெடிக்காமல் நின்றுட்டு இருந்தான்?
வில்லேஜர் இருந்தால் அடிக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லையே. ஒருவேளைக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸோ? அப்படியா கூட இருக்கலாம். இங்கே உள்ள போகலாம். உங்களுக்கான இடம் இதோ. இதான் உங்கள் சவப்பெட்டி. ஏ மேலே ஏறிட்டான் பாருங்க. ஐயோ மேலே பார்க்கல. ஏய் ஏய் கீழே இருங்கடா. இப்போ இறங்கிட்டான். ஓகே அவ்வளோதாங்க. பிடிச்சாச்சு. ஒரு விமானத்தை தூக்கி போட்டானோ? இல்லை காமிச்சான் ஸ்டிக்கு கேமராடாடா. இப்போ அவன் லெஃப்டனை மட்டும் அங்கேருந்து சுட்டிட்டு வந்துட்டோம்னா. யாரு? லெஃப்டன். போட்டுங்க. இது ஒரு மியூசிக்காக போடுறேன் கைஸ். ஸ்விம் பண்ணிட்டே வந்துட்டேன். நீங்கள் ஆர்டிஸ்ட்டு தரையிலே ஸ்விம்மிங் அடிக்கிறீங்களே. பட் திரும்பி தான் போக முடியலையே. அது பிரச்சனை இல்லை. அது உடச்சிட்டு வெளியே போயிட்டு அப்புறம் உடச்சிக்கலாம்ல. இதை உடச்சோம்னா தா ஸோ என்ன அறிவாளித்தனம் உங்களுக்கு. அவங்களே சாவடிக்கிறீங்களே. வெளில வந்துட்டு போகிறாங்க. விடுமாடா இந்தாடா. ஷாஜுகே 2 பிரெட்டை சாப்பிடுங்க. ஓகே ஒன்று போதுங்க போய். ஓகே நம்ம போய் அடுத்து நம்மளோட லெஃப்டன் ஆச்சு அவனை உடைச்சிருவோம். வைக்கணும் கரெக்டாக தான் இருக்கு. ஹலோ ஹே 2 பேரை பிடிச்ச இன்னைக்கு. ஓகே இந்த எபிசோட் கிட்னாப்பிங்கோட முடிஞ்சிச்சு கைஸ். ஐயா ஒதுக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 21 கேட்குறான். நீ எத்தனைடா கேட்குற? 29 ஃப்ரிண்ட்டாடா. அவனுக்கு நான் ஃப்ரிண்ட் தானடா வேணும். தேவையில்லை இல்லையாடான்ட்ட. வேறு எப்படி வாங்குறது? ஸ்டிக்கு தான் நமக்கு தெரிஞ்ச நல்ல வழி. ஓகே இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேஸ்ட்டோட பாதியில் வந்து முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த எபிசோடு. நம்ம கிட்னாப்பிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட நான் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். இதோட வீடியோ தடுப்பு டிகே ஐடியாஸ். பாய் பாய்.